ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தளபதி விஜயோட மாநாட்டில் நடந்த கரூர் பிரச்சனை சம்பவம் குறித்து வந்து இப்போ வந்து அஜித் குமார் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து விஜய் வந்து அதற்கு பொறுப்பு இல்லை அப்படின்ட்டு விஜய்க்கு சப்போர்ட்டாக கொஞ்சம் பேசியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பீச் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம தல அஜித் வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து ஒரு பேட்டி வந்து அளிச்சிருக்காரு. ஸோ அந்த பேட்டி வந்து ரொம்ப ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த பேட்டியில் அவர் வந்து கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் பற்றி வந்து பேசியிருக்காரு. நடிகர் விஜய் வந்து நேரில் பார்ப்பதற்கு பிரச்சார கூட்டத்திற்கு சென்று 41 பேருந்து பலியானாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் பலரும் வந்து குழந்தைகள். ஸோ அந்த சம்பவம் பற்றி வந்து தலஜித் வந்து முதல் காட்சியில் ஏற்பட்ட மரணம் மற்றும் இது போன்ற கூட்ட நெரிசல் சம்பவம் ஆகிய சினிமா துறை மோசம் காட்டுகிறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த சினிமாலேருந்து தான் வந்து கெடுறாங்க அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. ஸோ கூட்ட நெரிசல் சம்பவத்தில் வந்து தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. அதற்கு அந்த நபர் விஜய் மற்றும் பொறுப்பல்ல, நாம் எல்லாரும் தான் பொறுப்பு. நம் சமுதாயம் இப்படி மாறிவிட்டதுனால வந்து இது முடிவு வர வேண்டும். ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க கூட்டம் வருகிறது. ஆனால் வந்து அங்கே அப்படி நடக்கிறதில்ல. தியேட்டர், சினிமா, நட்சத்திரம் வெளியில் வரும்போது தான் இப்படி நடக்கிறது. சினிமா துறையை இது தவறாக காட்டுகிறது அப்படின்ட்டு தலஜித் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.